Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரெண்டே பொருள் இருந்தா போதுங்க 80s 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சுவையான தேங்காய் மிட்டாய் எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த மிட்டாய் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதுல 1.5 கப் அளவுக்கு நல்லா பொடியா துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எலசான தேங்காயா இல்லாத மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டா முதிர் தேங்காயா இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இப்போ நம்ம வாணலியில போட்டுருக்கோம். இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்துட்டு மிட்டாய் செய்யும்போது இது வந்து 10 நாள் ஆனாலுமே கெடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கலர் மாறணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த மிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா கல்கோனா மிட்டாய் மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காதுங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1.25 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடிச்சு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1.25லேருந்து 1.5 கப் அளவு வரைக்கும் நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதில் கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம். பாகு எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்தா போதும். இந்த இடத்துல நீங்கள் உருண்டை வெல்லத்துக்கு பதிலாக அச்சு வெல்லமோ அல்லது வந்துட்டு நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டியாச்சுங்க. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. நீங்கள் எதுவுமே பாகு வைக்கணுன்ற அவசியம் இல்லைன்றனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டின வெள்ளத்தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாணலியில் நம்ம வடிகட்டின வெள்ளத்தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் குறைவான தீலையே வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சிரும், அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு வாணலியில் ஒட்டாமல் வரணும். அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளார நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டும் நல்லா சேர்ந்து ஒன்றாயிருச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் என்ன கலரில் வெல்லம் வந்து சேர்க்குறீங்களோ அதே கலரில் தாங்க நம்மளுக்கு மிட்டாயும் இருக்கும். இதுக்கு நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துட்டு தனியாக அப்படி வர ஆரம்பிச்சிரும். அதாவது கையில் எடுத்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கும் மேலே வந்துட்டு நம்ம கலந்து விடணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நம்ம செஞ்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வரும். இல்லைன்னா அது கொஞ்சம் உதிர்ந்து வந்துடும். இப்போ நம்ம வானிலிருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது வந்து நம்ம கையில் லைட்டாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி கூட நம்ம மிட்டாய் வந்து செஞ்சுக்கலாங்க. அல்லது நீங்கள் வந்து பர்ஃபி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பூன் அவைலபிளாக இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது மெஷர்மெண்ட் ஸ்பூனோ அல்லது வந்துட்டு பாக்ஸ்குள்ளார வைக்கிற ஸ்பூன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக அழகான ஷேப்பில் நம்மளுக்கு வந்துட்டு தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிரும். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஒரு தடவை நீங்கள் என்ன தடவுனா போதுங்க, அதுக்கப்புறம் தடவணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம எல்லா தேங்காய் மிட்டாயுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் போட்டு வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலுமே கெடாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் ஆகாது. பாருங்கள், இப்படி கையில் எடுத்தாவே அழகாக வந்துடும்.
இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எல்லாமே ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் நம்மளுக்கு இருக்குங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்சர் வந்துட்டு உங்களுக்கு உதிரி உதிரியாக ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கெட்டியாகும்போது உங்களுக்கு திரும்பியும் இதே மாதிரி பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்துடும். சூப்பரான சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் விரல் வச்சு அழுத்தி விடுறேன். கட்டை விரல் வச்சு இப்படி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு பக்கம் இப்படி விரல் வச்சு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அழகாக அப்படி வந்துடும். இந்த தேங்காய் மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்